தேவரடியார்கள்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஆக்குனது யார்? புத்தக வெளியீட்டு விழாவின் மையம் புத்தக விற்பனை. நான் பேச நினைப்பதெல்லாம் இலக்கணங்களை எளிமையாக்கியவர், கடல் கடந்தும் தமிழை கொண்டு சென்றவர், ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கு மாற்று என்று அரசாங்கம் ஆய்வு செய்யும் பொழுது முதல் ஆளாக இவரையே குறிப்பிடப்பட்டு அந்த மேடையிலேயே ஏற்றி வைக்கப்பட்டவர் நமது முத்துநிலவன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். இது தலைமை உரை அல்ல, ஒரு நிலைமை உரை. உருவத்தாலும் உள்ளடக்கத்தாலும் எளிமையான நீலா. நான் அப்படி தான் அவங்கள பார்ப்பேன். அவங்களுடைய உருவத்தை பார்த்தா மட்டும் இல்லை எளிமை என்பது, அவங்க எழுதுகிற எல்லா எழுத்துலையுமே எளிமை இருக்கும். நீங்கள் அவங்களுடைய தலைப்புகளை மட்டும் தனியாகவே ஆய்வு செய்யலாம். வீணை அல்ல நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு அப்படின்னு பாரதியாருடைய வரி. பாரதியாருக்கே திருத்தம். வீணை அல்ல நான் உனக்கு, என் தவறுகளையும் என் சரிகளையும் நானே செய்து கொள்கிறேன், நீ ஒன்றும் அதை என்னை திருத்த வேண்டாம் அப்படிங்கிற தலைப்பை வச்சவனே நான் அசந்து போனேன். அதுக்கப்புறம் பாமர தரிசனம். தரிசனம்ங்கிற சொல்லை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா. ஆனால் பாமர தரிசனம் மக்கள்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு அறிவொளி இயக்கத்தை பற்றி 2 வார்த்தையில் சொல்லணுமா, அது பாமர தரிசனம் தான். அதே போல் இந்த அழகனும் அழகியுங்கிறது பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வேறு மாதிரிலாம் அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் அழகன்கிறது முருகன். இந்த முருகனை பற்றி சொல்லும்போது நிறைய இடங்களில் தமிழுக்கு தொடர்பில்லாத புனை கதைகளாக இருக்கும். சுப்பிரமணியன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பிராமணருக்கு நல்லவன் அர்த்தம். சுப்பிரமணியன் இது ஒட்ட வச்சது. நீ பழனியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் அப்படின்னு இருக்கும், சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயில்னு இருக்கும். இது முருகனுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லாதது. இப்போ பாமர தரிசனங்கிற ஒரு சொல்லே மக்கள் தான் ஒளிமயமானவங்க, கோபுரமெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது. இந்த அழகனும் அழகிகளுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. முருகனை பற்றி பாடி ஆடி நடித்த தேவரடியார்கள் எல்லாம் அதுக்குள்ளே வருது. தேவரடியார்கள்ங்கிற சொல்லு நம்ம தான் இலக்கியபூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர ராவை எடுத்துருவான், கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துவான். இது இன்னைக்கு நேற்றுக்கு அல்ல, சங்க காலத்திலேருந்து காதல் பரத்தை, காமப்பரத்தை, இற்பரத்தை, சேரிப்பரத்தைன்னு தொல்காப்பியர்களுடைய உரையாசிரியர்களே சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இன்று வரை எப்படி இருளில் கிடக்குங்கிறத யாராவது ஆய்வு பண்ணதா தெரியல. ஆய்வு பண்ணது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கலைகள் இருக்குது, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, பாடல் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு உள்ளே நுழைஞ்சு உட்காந்து அதை அவங்கக்கிட்ட பேசி வாங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. நீங்கள் அவங்க வாழ்க்கையே அப்படி கிடக்கு. யார் போனாலும் ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா? நீங்கள் கண்ணகிக்கும் கோவலனுக்கும், கண்ணகிக்கும் மாதவிக்குமான உறவு இருக்குல்ல, இதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மாதவியோட அப்பா பேர் தெரியாது, ஆனால் மாதவிக்கு பிறந்த மகளுக்கு அப்பா பேர் தெரியும். இதுதான் மாதவியின் சிறப்பும்பாங்க. இந்த நித்திய கல்யாணின்னு பேர் இருக்கும், தினமும் திருமணம். அப்போனா என்ன அர்த்தம்? இதில் தேவர் அடியாருங்கிறது ஒன்று, தேவதாசிங்கிறது ஒன்று, ராஜதாசின்னு ஒன்று இருக்குது. அது ராஜாக்கள் மத்தியில் மட்டும் ஆடுறது. அவங்க தான் அந்த சதுராட்டம். சதுர்னா 4 பக்கமும் மேடை அமைச்சு 4 பக்கமும் பார்க்குற மாதிரி ஆடுறது. சதுர்னா 4, சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். அப்போ அந்த சதுராட்டம்ங்கிறது தான் சதிராட்டம்னு ஆனது. அந்த சதிராட்டம் பரதநாட்டியத்தின் முன்னோடி. அதிலிருந்து தான் அடவுகள் வந்தது. நம்ம என்ன மலை இது? நார்த்தாமலை உள்ளே போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், பழைய காலத்து கோயில். அந்த கோயிலை சுற்றி வெறும் பரதநாட்டிய சின்னங்களாக இருக்கும், அடவுகள்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அதை ஆய்வு செய்து தான் பத்மா சுப்பிரமணியம் டாக்டரேட் வாங்கினாங்களாம். ஆனால் அந்த அடவுகளை கொண்டிருக்கிற சதுராட்டத்தின் கடைசி ஆட்டக்காரி அவங்க பேசும்போதெல்லாம் சொன்னது என்னென்னா, முத்துக்கண்ணம்மாள் கடைசி தேவதாசிங்கிறது ஒன்று,
சதுராட்டம் பற்றி தெரிந்த ஒரே, அவங்க இறந்து போனாங்கன்னா அவ்வளோதானம்மா. சதுராட்டம் வந்து அவங்களோட காலி, அவங்களோட முடிஞ்சது. இப்போ அந்த கவலையை எடுத்துக்கிட்டு அவங்க எழுதுகிறாங்க. நீங்கள் ஒரு 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 படைப்பு எங்கே நிற்கும்னா, யாரை பற்றி நீங்கள் எதை எழுதுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த கதைகளில் ஆபாசம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆபாசங்கிறது ஒரு பக்கம், வாழ்க்கை அதை விட ஆபாசமெல்லாம் இருக்குது தெரியுமா. ஏதோ கொஞ்சம் நாகரிகமாக குறைச்ச நாகரிகத்தை மட்டும் வச்சு எழுதுகிறவங்களாம் இருக்கான். அந்த வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத உடலாலும் உள்ளத்தாலும் வெந்து கிடக்கிறவங்கள்ட்ட கலைகள் மண்டி கிடக்கு. அந்த கலைகளை பற்றி எழுதுறதுக்கு தேடுறதுக்கு ஊராக ஒரு இடத்துல எழுதுவாங்க. ஒரு 3000 தடவை அலைஞ்சு ஒரு 3000 ரூபா செலவு பண்ணாதான் 4 வார்த்தை அவங்கக்கிட்ட வாங்க முடியுது. அப்போ எத்தனை தடவை அலைஞ்சிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை எடுத்ததுக்காக தான் நான் வந்து அவங்களை பாராட்டுறேன். நீ வந்து இது இந்த இது இது இந்த இது எல்லா கவிஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் தேவையானதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி பாமர தரிசனம் பேர் வச்சாங்களோ, எப்படி வீணையல்ல நான் உனக்குன்னு பேர் வச்சாங்களோ, அதுபோல் அழகனும் அழகியலும். இந்த அந்த அழகனும் அழகியலுக்குள்ள வந்து ரியலிசம் வருது, சர்ரியலிசம் வருது. இந்த இசங்களின் நாட்டியம்ங்கிறதுல ஒரு லயம் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. ஆனால் நான் வந்து இசங்களின் நாட்டியம் படிக்கலை, எனக்கு தரலை அவங்க. ஆனால் அந்த பேச்சை நான் கேட்டிருக்கேன். இந்த ரெண்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்கிறது எப்படி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது அழகுன்னா எளிமை தான் அழகுன்னா. நீங்கள் எழுதுறது புரியாமையே எழுதுகிற ஆள் நிறைய பேர் இருக்கான். கவிதைகள்லாம் அப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில். எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு உயர்ந்த கவிதை. எந்த அளவுக்கு புரியல, இந்த இங்கிலீஷெலாம் கலந்து பேசுவாங்க பார்த்தீங்களா. இந்த திராவிட இயக்க மேடைகளில் பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜன் மாதிரி முதல்ல இங்கிலீஷில் சொல்லி அப்புறம் தமிழில் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பயமுறுத்துறது. அது மாதிரியான பம்மாத்து எதுவும் இல்லாமல் புரியும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் சுருக்குன்னு குத்தம். அதுதான் தேவரடியார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஆக்குனது யார் என்கிற கேள்வியை அந்த புத்தகத்தில் வச்சுருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட அந்த முன்னுரையின் மூலமாக நான் கொடுத்துருக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இது மாதிரியான கள ஆய்வுகள், அறிவொளி காலத்தில் அறிவொளி பற்றிய கள ஆய்வு, இப்போ தேவரடியார்கள் பற்றிய கள ஆய்வுனா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய தொட முடியாத பல இடங்களை, கதைகளை, அதில் உள்ள நுட்பத்தை, கலையில் இருக்கிற நுட்பத்தை மட்டும் இல்லை, அவங்க பாடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இந்த எப்படி சினிமாவில் வந்து ஆரம்ப காலத்தில் பாடக்கூடியவன் தான் கதாநாயகனாக இருக்க முடியுமில்ல, அது மாதிரி ஆடக்கூடியவர்களாகவும் பாடக்கூடிய அந்த பாட்டில் வந்த கதை தான் தங்கமூர்த்தி சொன்னார். அதுபோல் அந்த அந்த திறமையெல்லாம் இப்போ யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ தான் பேச தெரியாதவங்கலாம் கதாநாயகராகவும் உச்சரிக்க தெரியாதவங்களாம் பாடகராகவும் இருக்காங்களே. அதுக்கு டப்பிங் கொடுக்கறதுனால அதெல்லாம் வந்துடுது. இப்போ இந்த கலை அழிகிற காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி, ஏன்னா இதில் வந்து நீங்கள் நல்ல கவனி அந்த ஆற்றல் அவங்களுக்கு நிறைய இருக்குங்கிறதுக்கு அதனுடைய கடைசி கண்ணியாக வந்த முத்துலட்சுமி ரெட்டி படித்தவர்களே ஆம்பளைங்களும் சேர்ந்து படித்த கல்லூரியில் முதல் மதிப்பெண். இங்கே வந்து 10 பேர் படித்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும் பெண்ணாக இருந்தாங்கங்கிறது செய்தி இல்லை. அந்த 11 பேர்லேயும் ஃபஸ்ட் மார்க் அவங்க தான். அதே போல் சென்னை மெடிக்கல் காலேஜில் போய் படித்தது, அங்கே படித்த ஆண்களையும் சேர்த்து ஃபஸ்ட் மார்க் அவங்க. அப்போது இந்த திறமைகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு, ஒரு கல்யாண பத்திரிக்கை வாங்குறீங்க, அதில் ஆண் பெயர் பெண் பெயர் மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேருன்னு பாருங்களேன். 2 பேருக்கும் அவங்க படித்த பட்டங்கள் போட்டிருந்தா 2 பேரும் ஈக்குவலாக படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பட்டங்கள் போடாமல் இருந்துச்சுன்னா நீ ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், பெண் அதிகமாக படிச்சிருக்கான்னு அர்த்தம். போட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் பெண் அதிகமாக படித்திருந்தாலும் போடுற வழக்கங்கிறது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத வாய்ப்பு. இப்போ இது போன்ற இல்லாத வாய்ப்புகளை அந்த வாரிசுகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்நிலை அவ்வளோ மோசமாக இருக்குன்னு அவங்களுக்கு வீடு கொடுக்க போனவங்க அவங்களுடைய கலையெல்லாம் வாரி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இது தனி ஒருவர் செய்யக்கூடியது அல்ல, ஒரு இயக்கமாக அல்லது அரசு ரீதியாக எல்லாரும் செய்ய வேண்டியது. அப்படி அரசு ரீதியாக செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக தான் இது இருக்குது. இதை வந்து அரசு கண்ணில் பட்டுச்சுன்னா, நம்ம அமைச்சர் பேசுனாங்க, அவங்க வந்து இசங்கள் மட்டும் படிச்சுட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த புத்தகத்தை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா, இது சரியான இடத்துல கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீலா வந்து போகிற இடத்துலலாம் படுற பாட்டையெல்லாம் எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது இந்த இசங்கள் மாதிரியெல்லாம் போய் மாட்ட வேண்டாங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய கோல் என்ன? இசங்கள் பற்றி
ஆளாளுக்கு விளக்கம் சொல்லலாம் நிறைய, அதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய படைப்பு என்ன, உங்களுடைய கள ஆய்வு என்ன, அதுதான் இன்னைக்கு தேவையாக இருக்குது. அதனால் ஒருவேளை இது மாதிரி நான் சொல்லிடுவேங்கிறதுனால தான் அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுக்குறேன்னு நினைக்கிறவங்க. நான் அதை சொல்லிடுவேன் எப்போவுமே. அப்படி அவங்களுடைய நுட்பமான எழுத்து பதிவு இருக்குல்ல, அந்த அந்த நுட்பத்தை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அலைஞ்சு திரியிறது, தன் சக்திக்கு மேலேங்கிறத அழுத்தி சொல்கிறேன், சக்திக்கு மேலே அதை வெளியில் கொண்டு வரணுங்கிற எல்லாரையும் போட்டு படுத்தி, கரெக்ட் தானே? எங்கள் கீதா இல்லை, எல்லாரையும் போட்டு ஆனால் ஆசையை தான் செய்கிறோம் அதெல்லாம். ஏன்னா இவங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் நம்ம. அதுபோல் அவங்க நான் ஒரு காலத்தில் அறிவொளியில் அவங்கள அறிமுகப்படுத்தினோம். அவங்க தாமுயேகசாவி ஆலங்குடிக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது நம்ம திருப்பதி வாசகன் வந்திருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்குமான ஒரு வகுப்பு மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க, நிறைய கற்று தர்றாங்கங்கிறாங்க. அதுதான் கேட்க பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் தொடர்ந்து உங்களுடைய களம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்னும் ஆழமாக போகணும். அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும். அதுக்கு உண்மையிலேயே நான் எப்போவுமே நான் அதிகமாக திட்டக்கூடியவன் நானாக தான் இருப்பேன். ஒன்று ஆலங்குடியில் வச்சுருக்கணும் கூட்டத்தை, இல்லை புதுக்கோட்டையில் வச்சுருக்கணும். இடம் கிடச்சதுங்கிறதுக்காக இங்கே வச்சு ஒரு 10 பேரை மட்டும் வச்சு நடத்துறதுங்கிறது எனக்கு உடன்பாடல்ல. இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டிருந்தால் புதுக்கோட்டையிலேயே இன்னும் விரிவாக அந்த செய்தி போய் சேரும். ஊடகங்களின் வழியாக போய் சேருவதற்கு சரியான இடம்னா புதுக்கோட்டை தான். ஆனால் என்ன அவங்க கேட்டோன்னா அதெல்லாம் முடிவு பண்ணதான் கடைசியாக வரவேற்புரைன்னு போட்டதுக்கப்புறம் தான் என் பேர் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கீதா சொன்னாங்க. மைதிரிக்கு அப்படி தான் தெரியுமா? அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புத்தகம் எழுதுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அதை வெளியிடுறது. தங்கமூர்த்தி தலைமையில் புத்தக வெளியீட்டு விழா நான் நடத்தினோம். 300 புத்தகம் விற்றோம், உண்டா இல்லையா? அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், யாரும் துண்டெல்லாம் போடக்கூடாது. எழுத்தாளருக்கு எதுக்கு துண்டு போடுறது? எழுதின புத்தகத்தை வாங்கு, துண்டுகள் தடை செய்யப்படுகின்றன தங்கமூர்த்தி. 75,000 நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2015 என்னுடைய புத்தகம் 3 வந்தபோது 75,000 ரூபாய்க்கு 300 செட்டு வித்துச்சு. அண்ணன் பதிப்பகம் கதிர் மிரண்டுட்டார், 300 வித்துச்சு, நான் 75,000 ரூபா கொண்டு கொடுக்குறேன். நம்பவே இல்லை. இப்போ எத்தனை புத்தகம் விற்றுருக்கு? இதெல்லாம் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க. புத்தக வெளியீட்டு விழாவின் மையம் புத்தக விற்பனை. நீங்கள் அதை தவிர மற்றதெல்லாம் பிளான் பண்ணால் அந்த புத்தகம் விற்கிறதுக்குன்னு தூக்கிட்டு தோளில் உங்களால் தெரிய முடியாது. அப்போது கதை எழுதுறது எவ்வளவு முக்கியமோ, கவிதை எழுதுறது எவ்வளோ முக்கியமோ, அதுபோல் அந்த புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதற்கான திட்டமிடுதலும் உங்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது, இயக்கம் இருக்குது. அதுபோல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திட்டமிட்டிருந்தால் இன்னும் இந்த புத்தகம் ரொம்ப தூரம் போகும். இன்னும் நூலகத்துக்கு வாங்குறதுக்கான திட்டமெல்லாம் இருக்கும். ஆனால் இதைவிட கூடுதலான கூட்டத்தை அவங்களால் திரட்டி இருக்க முடியும். தன் வலிமையை அவங்க சரியாக பயன்படுத்திக்கலங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தமான கருத்து. என்றாலும் எழுத்து கூர்மை கூடிக்கொண்டே இருக்கிறது. 35 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அறிவொளி முத்தம்மாவில் பார்த்தது இன்றைக்கு அழகனும் அழகிகளும் வரைக்கும் வந்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய எழுத்து கூர்மையாக இருக்கிறது. அந்த கூர்மையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தூரத்திற்கு பாயும்படி, தூரத்துக்கு பாயிறது யதார்த்தம்னா அது போய் குத்தி நிற்கணும். அதான் சோசியலிச யதார்த்தவாதம். இல்லைன்னா முன்னையாக போயிடும். வெறும் யதார்த்தவாதம் பேசுகிறவர் அல்ல நாம். சோசியலிச யதார்த்தவாதத்தை மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்வதற்காக நம்முடைய படைப்பு ஆயுதத்தை ஏந்துவோம். அதில் நீலா மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. இன்னும் நாம் நினைக்கிற அளவுக்கு வளரவில்லையே என்கிற வருத்தமும் இருக்கிறது. அதை நோக்கி அவர் வளர வேண்டும், இன்னும் மக்களையும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, என்னதான் இருந்தாலும் தலைமை உரையை இவ்வளவு கடைசியாக போடக்கூடாது என்கிற வேண்டுதலையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.